நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டமாகட்டும் அல்லது விவசாய நிலமாகட்டும் இன்செக்ட் ட்ராப்லாம் வச்சு நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துவாங்க. அந்த இன்செக்ட் ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளே வந்து சிம்பிளாக எப்படி குறைஞ்ச செலவில் ஒரு இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த இன்செக்ட் லைட்டிங் ட்ராப்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்துருவோம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம விவசாயிகள் யூஸ் பண்ண விளக்கு பொறியை தான் இப்போ இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்செக்ட் லைட்டிங் ட்ராப்பால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இந்த தொட்டிக்குள்ள வர பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் நிறைய பூச்சிகள் வந்து இறந்து கிடக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பூச்சிகளை பூச்சி விரட்டிலாம் தெளித்து நம்ம பூச்சி கட்டுப்படுத்துறதை விட இந்த மாதிரி லைட்டிங் ட்ராப், அதாவது விளக்கு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிகளுக்கு ப்ளூ கலர் லைட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ப்ளூ கலர் லைட் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைட்டை பார்த்து பூச்சிகள்லாம் வந்து கிட்ட வரும். இப்படி கிட்ட வரும்போது நம்ம அதை கீழே ஊற்றி வச்சுருக்க தண்ணியில் வந்து விழுந்துடும். அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆயிலில் இந்த பூச்சி விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரெக்கையில் ஒட்டிக்கும். அது பறந்து போக முடியாது, அங்கேயே விழுந்து இறந்துடும். ஸோ இதனால் நம்ம எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டம் ஆரம்பித்த புதுசுலேயே நம்ம இந்த மாதிரி லைட்டிங் ட்ராப்பை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அதிகமாகாமல் தாய் பூச்சிகள் முதல்ல வந்து பறந்து வந்து இந்த லைட் வெளிச்சத்தில் அட்ராக்ட் ஆகி இந்த தண்ணி தொட்டியில் விழுந்து இறந்து போயிடும். பூச்சிகள் வந்து பரவுறதை நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். பூச்சி விரட்டிலாம் தெளித்து நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதை விட இந்த மாதிரி எந்தவித கெடுதலும் இல்லாமல் ஒரு இயற்கை முறையில் நம்ம பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 2-in-1 லைட்டிங் ட்ராப், அதாவது கார்டன் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ப்ளஸ் இன்செக்ட் ட்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாடி தோட்டத்தில் வந்து கரண்ட் சப்ளை இல்லை, அதே மாதிரி தோட்டத்தில் வந்து கரண்ட் சப்ளை இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சரி ஓகே நம்ம தோட்டத்துக்கு அதே மாதிரி சோலார் லைட்டிங் ட்ராப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே இருந்தது ரேட்டு. சரி, ஆன்லைனில் தேடும்போது தான் இந்த ரேட் அதிகமாக இருக்குது, நம்ம இதே வந்து கடையில் போய் வாங்கினோம்னா நமக்கு ஒருவேளை ரேட் சீப்பாக இருக்கலாம் அப்படின்னு நான் கடைக்கு போய் கேட்டு பார்த்தேன். கடையிலையும் பார்த்தீங்கன்னா 2 மாடல் வச்சுருந்தாங்க. ஒரு மாடல் 4000 ரூபாவும் இன்னொரு மாடல் 5000 ரூபாவும் சொன்னாங்க. சரி ஓகே, இன்னும் குறைஞ்ச செலவில் நம்மளே எதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். சரி, எதுக்கு இந்த லைட்டிங் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரி நைட்டில் வந்து ஆன் ஆகிறதுக்கும் பகல் ஆஃப் ஆகிறதுக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபோட்டோ செல் சென்சார் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ விலை நமக்கு தேவையில்லை, தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்காக எவ்வளோ செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது லைட் வந்து வேறு ஏதாச்சும் மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் ஆன்லைனில் இந்த லைட் எனக்கு கிடைச்சது. இந்த லைட்டோட விலை பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு சோலார் லைட் இருக்குது, உள்ளார வந்து பேட்டரி இருக்குது, அதே மாதிரி நைட் ஆனால் எரியறதுக்கும் பகலான ஆஃப் ஆகிறதுக்கும் ஃபோட்டோ செல் சென்சார் இருக்குது. இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 20 LED பல்ப் கொடுத்துருக்காங்க. அந்த 20 LED பல்பும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த மல்டி கலர் பல்ப் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஒயிட் கலர்லையும், செகண்ட் டைம் மறுபடியும் ஒரு தடவை அழுத்தணும்னா ரெட் கலர்லையும், 3வது தடவை அழுத்தும் போது கிரீன் கலர்லையும், 4வது தடவை அழுத்தும் போது ப்ளூ கலர்லையும், 5வது தடவை இந்த சுவிட்ச் அழுத்தும் போது மல்டி கலர்லையும் எரியும். 6வது தடவை நம்ம அழுத்தணும்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து எந்த மோடு வேணுமோ அந்த மோடில் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா, உதாரணத்துக்கு நமக்கு ப்ளூ கலர் தான் மேக்ஸிமம் வந்து இன்செக்ட் லைட்டிங் ட்ராப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ கலரில் நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம அது ஆன் பண்ண தேவையில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா லைட் வெளிச்சம், அதாவது சூரிய வெளிச்சம் சாயந்தரம் குறைஞ்ச உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்த நாள் வெயில் வந்த உடனே இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்காக உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல் சென்சார் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சூரிய வெளிச்சத்தை சேவ் பண்ணுறதுக்காக 5 volt 18 milliamps சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்காக உள்ளார 3.7 volt 1200 milliamps லித்தியம் அயன் பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சார்ஜ், சூரிய வெளிச்சத்தில் சார்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 to 12 மணி நேரம் வரைக்கும் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட தோட்டத்தில் நான் நைட் ஆன் ஆச்சுன்னா மறுபடியும் வெடிக்கால வரைக்கும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் மழைக்காலங்கள் இருக்குது, சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கம்மியான சார்ஜ் தான் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் நமக்கு எரிஞ்சால் கூட போதும். சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எரிஞ்சால் கூட போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வெளியே வைக்கிறதால தண்ணி ஏதாவது பட்டா அதுக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தண்ணி வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 5 volt 80 milliamps சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளார இருக்கக்கூடிய பேட்டரி 3.7 voltல 1200 milliamps பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் மட்டும் 599 ரூபாய்க்கு வாங்கினா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வீட்டில் இருந்தக்கூடிய ஒரு டப்பு. இது வந்து எதுக்காக வச்சிருக்கேன்னா, இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் கேனில் நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். வாட்டர் கேனை கட் பண்ணி அதில் வேஸ்ட்டாக மேலே கடந்தது தான்.
சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிற்க வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால இதை உள்ளார வச்சுட்டு அதில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வாங்கி நம்ம தோட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்து வந்து நம்ம இதை எடுத்து போய் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, அல்லது பேட்டரி மாற்ற தேவையில்லை. சோலாரில் சார்ஜ் ஆகக்கூடியதுதான். அதே மாதிரி டெய்லி ஆன் பண்ணவும் தேவையில்லை, ஆஃப் பண்ணவும் தேவையில்லை. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி மட்டும் மாற்றி வச்சா போதும். அதுவும் கம்பல்சரி மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நம்மளால மாற்ற முடியலன்னா 1 வாரம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பூச்சிக்கெல்லாம் இந்த தண்ணியில் கலெக்ட் ஆயிரும். இந்த கலெக்ட் ஆன அப்புறம் தண்ணியை மட்டும் மாற்றிட்டு வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம இந்த தண்ணியை மாற்றிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ நம்ம சோலார் லைட்டிங் ட்ராப் வேணும் அப்படின்னு உடனே போயிட்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு அது என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் வாங்கிட்டு வரதை விட நம்ம இந்த மாதிரி அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து தேட ஆரம்பித்தோம்னா நம்ம சீப்பான ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த இன்செக்ட் லைட்டிங் ட்ராப் நான் வந்து அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கும்போது இந்த பொருள் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்றதையும் பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு ரெடிமேடாக வாங்குறத விட கொஞ்சம் தேடி நம்மளே ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீப்பாக நம்ம செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய இந்த சோலார் லேம்ப்பு கிட்டத்தட்ட 599 ரூபாவில் இன்னைக்கு வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் நமக்கு பணம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் அப்படின்னாலே தொட்டி வாங்குறதுலேருந்து அதுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் வாங்குற வரைக்கும் நிறைய செலவுகள் இருக்கு. கூட போயிட்டு இதுவும் ஒரு 5000 ரூபா கொடுத்து நம்ம பண்ணாமல் சிம்பிளாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம செலவெல்லாம் குறைச்சி நல்ல ஒரு இன்செக்ட் லைட்டிங் ட்ராப்பை நம்மளே வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.